ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும்போது எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், அது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், இல்லை எல்லாமே படிக்கணுமா, சிலபஸ் இவ்வளோ வாஸ்ட்டாக இருக்கே, கொஷின் பேப்பரை பார்த்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் வி வில் ஹாவ் அ லாட் ஆஃப் டவுட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ யூபிஎஸ்சியில் எந்த ஏரியாஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோரிங் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மீன் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ இந்த டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த டெஸ்ட் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவை சுலோச்சனா மேம் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த டெஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், ஸோ எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம், அது எப்படியெல்லாம் அது வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், என்னென்ன இன்டர்வல்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோங்கிறது எல்லாமே சுலோச்சனா மேம் வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பரேஷனோட பேசிக் என்னென்னா எக்ஸாம் பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லா எக்ஸாமும் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன டிஃபிகல்ட்டியில் கேட்பாங்க அப்படிங்கிறலாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு ரிப்போர்ட்ஸாகவே கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ பாதி கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷன் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில இது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சர்வேல டேட்டா பற்றி இருக்கும். சில இது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலாக நம்ம எதாவது ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்போம், அந்த ட்ரீட்டினால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம படித்து 100 கொஷின்ஸ் எடுத்த போகிறதில்ல. ஏன்னா கட் ஆஃபே பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ் அப்படின்னா அரௌண்ட் 50 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எந்த டாபிக்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டு, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், இதை படித்தோம்னாவே நமக்கு 50 to 60% ஆஃப் பாலிட்டி கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வர்றது தான். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், புத்திசம், ஜெயினிசம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மௌரியாஸ், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷினாக இந்த செட் ஆஃப் இதுலேருந்து. ஸோ அந்த மாதிரி நம்ம கிளியராக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஏரியாஸை கம்மியான டைமில் கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த இடத்துல எதுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 80 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா 80 கொஷின்ஸை நமக்கு ஒரு 40 கொஷின்ஸ், யூபிஎஸ்சி கொஷின் பேப்பர் 100 கொஷின்ஸில் நமக்கு ஒரு 40 கொஷின்ஸ் நல்லா தெரிஞ்சாவே பார்த்திங்கன்னா இட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த 40 கொஷின்ஸ் தெரியும். அப்போ மிச்ச 40 நம்ம எப்படி அட்டன் பண்ணுறதுனா, ஸோ எங்கே எந்த லாஜிக் யூஸ் பண்ணி எதை எலிமினேட் பண்ணணும், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்க போதில்லை, எம்சிக்யூஸாக இருக்க போகுது. அண்ட் எம்சிக்யூஸ்லேயும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்க போகுது. அந்த காம்பினேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய எலிமினேஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு என்ன தேவை? கிரிட்டிக்கல் திங்கிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்து நம்ம கான்செப்ட் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். கான்செப்ட் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணிடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆன்டிசிபேட்டிங். ஸோ இது 100% யூபிஎஸ்சி இப்படி தான் கொஷின்ஸ் தருவாங்க அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. பட் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கும்போது நமக்கு ஓகே இந்த ஏரியாஸ்லேருந்து அவங்க கொஷின் கேட்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை பல்கான மெட்டீரியலோ படிக்கும்போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை அவங்க கொஷினை செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்சிஆர்டி புக்ஸில் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நம்ம டெவலப் பண்ணணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 months 5 months இருக்குது, பட் 4 monthsனு வச்சுக்கலாம். அந்த 4 monthஸில் முடிஞ்ச அளவு என்சிஆர்டியோட கீ பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி இது பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாட்டிக் நாலேஜை கரண்ட் ஈவெண்ட்ஸ் கூட லிங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான ஸ்கோப்பை நம்ம கிளியராக டிஃபைன் பண்ணணும். எந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்கா, ஜென்ரல் சயின்ஸா? ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கும்போது ஃபுல்லாக பயாலஜி புக்கை படிக்கணுமானா கிடையாது, அதுலேருந்து 2-3 கொஷின்ஸ் தான் வரும். ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்கிலேருந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிலேருந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோடெக்னாலஜி, அதுலேருந்து வர கரண்ட் அஃபேர்ஸ், அதுவும் ரொம்ப டீப்பாலாம் படிக்க தேவையில்லை. அதில் மேலோட்டமாக அந்த விக்கிபீடியாவில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இது பிஒய்க்யூ அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ என்சிஆர்டி எவ்வளோ
எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக பிஒய்க்யூ அனாலிசிஸும் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எவ்வளோ பிஒய்க்யூ கொஷின் பேப்பர்ஸ் எடுக்க முடியுமோ. ஸோ யூபிஎஸ்சி பிஒய்க்யூஸ் மட்டும் இல்லை, ஐ மீன் நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பிஒய்க்யூஸ் மட்டும் இல்லை, சிஏபிஎஃப்பும் அந்த யூபிஎஸ்சி கீழே. ஸோ அந்த கொஷின் பேப்பர்ஸ் எடுத்துக்கணும். அதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 1 only 2 only both 1 and 2 அப்படி கேட்டிருக்காங்களா, இல்லை 4 கொடுத்து only 1 only 2 only 3 only 4 கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்களா, இல்லை 4 ஆப்ஷன் கொடுத்து 1 2 3 2 3 4 1 3 4 ஆல் தி அபோவ் அப்படி கொடுத்துருக்காங்களா. அந்த மாதிரி என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் என்னென்ன கொஷின் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்சிக்யூவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் அலோகேஷன். நம்ம 120 மினிட்ஸில் 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறோமா, இல்லை 120 மினிட்ஸில் 90 அட்டன் பண்ண போகிறோமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 minute டைம் இருக்குது. மிச்சம் 20 மினிட்ஸ் அந்த சைன் பண்ணுறது, பபுள் ஷேட் பண்ணுறது, அந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டாபிக் என்னென்ன ஃப்ரீக்வன்சியில் ரிப்பீட் ஆகுது, அந்த ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் ஓகேங்களா. அப்புறம் கீவேர்ட்ஸ், ஒரு கொஷினில் என்ன கீவேர்டு, அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்லையோ என்சிஆர்டிலையோ படிக்கும்போது அந்த கீவேர்டை பார்த்தோம்னா அது சம்மந்தமான டேட்டாவை கேதர் பண்ணணும் ஓகேங்களா. அப்புறம் ரெகுலராக சால்வ் பண்ணணும். வேறு என்னென்ன மெத்தடில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் இது பண்ணணும். ஸோ எல்லா வாட்டியுமே கொஷின் பேப்பரில் இது பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ஆப் பேஸ்ட் சால்விங்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ 2011 கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெர்மினாலஜிஸ். ஸோ ஒவ்வொரு கொஷின்லேயும் ஒரு டெர்மினாலஜி இருக்குங்களா. ஸோ விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கை பற்றி, விபிஎன் பற்றி வந்திருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பற்றி ஒரு கொஷின், பயோ ஆஸ்ஃபால்ட்டை பற்றி ஒரு கொஷின். ஸோ இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு 15 வருஷம் இருக்குது. ஸோ 150, ஸோ 1500 டெர்மினாலஜிஸ் கிடைக்கும். ஓவர்லேப் ஆனது, ரிப்பீட் ஆனது அப்படின்னு பார்த்தா நம்ம அதை நம்ம இது ரீட் அவுட் பண்ணோன்னா நமக்கு 1000 டெர்மினாலஜிஸ் கிடைக்கும். ஒவ்வொரு டெர்மினாலஜியை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1000 டெர்மினாலஜிஸ்லேருந்து டெஃபினட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு 80 கொஷின்ஸ் டு 90 கொஷின்ஸ் நமக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கிறது வரைக்கும் உங்களுக்கு 10 days இருக்குது. அதில் காலையில் ஒரு கொஷின் பேப்பர், சாயந்தரம் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 7 to 8 days எல்லா கொஷின் பேப்பரில் வர டெர்மினாலஜிஸையும் நீங்கள் எழுதிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து 2011 மட்டும் என்னென்ன டெர்மினாலஜிஸ்க்கு, டெக்னாலஜியில் என்ன டெர்மினாலஜிஸ், எக்கனாமிக்ஸ் என்ன டெர்மினாலஜிஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டரோட 15 point ப்ரோக்ராம், இதெல்லாமே நான் இதில் ஸோ 2011 கொஷின் பேப்பர்லேருந்து எதெல்லாம் எடுத்து வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ் ஒரே கொஷினில் 4-5 டேர்ம்ஸும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சோம்னாவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூபிஎஸ்சி என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அவுட்லைனாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது போக கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம படிக்கணும். ஹிஸ்ட்ரியிலேருந்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்படின்னா, ரீசெண்டாக ஏதாவது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் இது பண்ணியிருப்பாங்க, ஏதாவது கல்ச்சரல் ஃபெஸ்டிவல். ஸோ ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரும் வரும் ஓகேங்களா. ஸோ கல்ச்சரில் ஏதாவது ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து இருக்கும் ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன புக்ஸ், 6th ஸ்டாண்டர்டில் என்ன புக்ஸ் படிக்கணும், 7th ஸ்டாண்டர்ட் என்ன புக்ஸ் படிக்கணும் லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்தந்த புக்ஸை எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம சில சைட்ஸ் இருக்குது, அதில் அந்த புக்கை அப்லோட் பண்ணோன்னா கீ பாயிண்ட்ஸ் மட்டும் அது எடுத்து கொடுத்துரும். அந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்டடியிங் டைமை கம்மி பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இவ்வளோ தான். இந்த ஒரு செட் ஆஃப் 20 புக்ஸை நம்ம படித்தோம்னா நம்ம மொத்தம் என்சிஆர்டி நமக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஈவெண்ட்ஸை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1764 பேட்டில் ஆஃப் பக்சாரையும், அதுக்கப்புறம் வந்து அலகாபாத் ட்ரீட்டியும், அதனால் வந்து ரெகுலேட்டிங் ஆக்டையும் நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அந்த அலகாபாத் ட்ரீட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூவல் கவர்னன்ஸ்னு கொண்டு வந்து அது பெரிய சொதப்பி பிரிட்டிஷ்க்கு பெரிய தலைவலியாகி அதை ரெகுலேட் பண்ணுற ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை க்ரஷ் பண்ணதுக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு நம்ம மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததையும் நம்ம லிங்க் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளால் எந்த அளவுக்கு ஈவெண்ட்ஸ் கனெக்ட் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு லிங்க் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் லிங்க் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது கம்மியாயிடும் ஓகேங்களா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கீ ஏரியாஸ், ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன்னு பிரிச்சிருப்போம். ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா, அதுக்கப்புறம் வேதிக் ஏஜ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஆர்டர் படி வரணும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் ஏஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆஃப் மகாஜனபதாஸ், அதுக்கப்புறம் புத்திசம், ஜெயினிசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேப் இருக்கும் மௌரியாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திரும்ப ஒரு
கேப்பில். அப்புறம் குஷானா, சென்ட்ரல் ஏஷியன் இன்வேஷன்ஸ், அப்புறம் குப்தாஸ், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது போக சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா சங்கம் பீரியட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாபிக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அந்த டாபிக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ மெடிவல் இந்தியா அப்படின்னாவே வந்து அந்த ஒரு இனிஷியல் பீரியடில் அந்த ராஜ்புட்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட், அப்புறம் முகல்ஸ் கூட பேரலாக வந்து பார்த்திங்கன்னா மராட்டாஸ் அந்த எண்ட் ஆஃப் மெடிவல் இந்தியாவில் வருவாங்க. அந்த டைம் யூரோப்பியன்ஸ் உள்ளே வருவாங்க. அவுரங்கசீப்க்கு அப்புறம் மாடர்ன் இந்தியா வந்துடும். யூரோப்பியன்ஸ் குறிப்பாக பிரிட்டிஷ் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்பாங்க. அவங்க எங்கெல்லாம் சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மூவ்மெண்ட் எப்படி உருவாச்சு. ஸோ அந்த காங்கிரஸ் வரக்கு முன்னால் ப்ரீ காங்கிரஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு, காங்கிரஸ் வந்தது. காங்கிரஸையே நிறைய ஃபேஸாக பிரிப்பாங்க. ஸோ ப்ரீ காந்தியன் ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் எப்படி நடந்துச்சு, அதில் வந்து பார்த்திங்கன்னா 91 வரைக்கும் சோஷியலிஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் டாமினேட் பண்ணோம். 91க்கு அப்புறம் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த அந்த அவுட்லைனாக நம்ம பிரிச்சுட்டு நம்ம படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியாவில் ஆப்வியஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாலிட்டியில். ஸோ பாலிட்டி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது நம்ம லக்ஷ்மிகாந்தை மட்டும் வச்சுக்கூடாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்கு இருக்கிற என்சிஆர்டி புக்ஸையும் நம்ம இது பண்ணோம். ஸோ லக்ஷ்மிகாந்தில் வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ அந்த பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணும்போது அந்த சார்ட்டர் ஆக்ட்ஸ் அதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட், கான்ஸ்டியூஷன் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷன் பாடி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ ஜாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஜாகிரஃபிலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வரும். வேர்ல்டு ஜாகிரஃபியில் கான்செப்ஷுவலாக குறிப்பாக ஓஷன் கரண்ட்ஸு, சைக்ளோன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கான்டினென்டல் பிளேட் டெக்டானிக்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஜாகிரஃபியில் மோஸ்ட்லி ரிவர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸு, அதுக்கப்புறம் இந்தியாவோட லொக்கேஷன். ஓகேங்களா. லொக்கேஷன் பேஸ்டாக கொஷின்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே இந்தியன் ஜாகிரஃபியில் ஃபோக்கஸ் ஏரியாஸ். ஓகே. என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்விரான்மெண்டல் லாஸு, குளோபல் வார்மிங், எக்காலஜியை பற்றி, ஃபுட் செயினை பற்றி, அப்புறம் ரீசெண்டாக ஸ்பீசிஸ் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஏதாவது இருக்கும், நேஷ்னல் பார்க்ஸ் ஏதாவது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, டைகர் சாங்சுரிஸ். அந்த மாதிரி டைகர் சாங்சுரிஸ் ஒரு நேஷ்னல் பார்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதில் இருக்கிற டாமினன்ட் அனிமல் என்ன, அது வழியாக ஏதாவது ரிவர் போகுதா, அதோட கிளைமேட்டிக் ஜோன் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஏதாவது ஹில்ஸ் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கா, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஒரு ரிவர் அது வழியாக போகுதுன்னா அந்த ரிவர் எங்கே ஒரிஜினேட் ஆகுது, எங்கே போய் கலக்குது, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா. அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வரும்போது அதை நோட் பண்ணி காம்ப்ரிஹென்சிவ் இது பண்ணும். சம்டைம்ஸ் ஒரு 4-5 ஸ்பீசிஸோட பேர் கொடுத்து இது எல்லாமே என்ன பேர்ட்ஸா, ஆம்ஃபிபியன்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒன்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே. அடுத்து எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இன்ஃப்ளேஷனை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. அது போக அப்போ எக்கனாமிக் சர்வேல வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ டாமினன்ட் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் யார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 இயர்ஸில் ஏதாவது சேஞ்ச் நடக்கிற, என்விரான்மெண்ட் ஏதாவது லா பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி கேட்பாங்க. ரீசெண்டாக வேறு ஏதாவது கண்ட்ரி கூட நம்ம ஒரு கமர்ஷியல் ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்போம், ட்ரேட் ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்போம், இதெல்லாம் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்போம். இதெல்லாமே அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா இதுலேயுமே 80% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். அதில் 60% டெஃபினட்டாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான சேலஞ்ச் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு ஜென்ரலாக டைம் இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம தேவையில்லாத ஆணிகள் அதை பிடுங்கி எறியணும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம தேவையில்லாத வேலைகளை குறைச்சோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற வேலைக்கான டைம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எய்சன்ஹோவர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அர்ஜென்ட் இல்லையா அப்படின்னு அந்த டாஸ்க் ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து அது முக்கியமான டாஸ்க்காக, முக்கியம் இல்லாத டாஸ்க்காக ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. அப்போ வந்து ஒரு சைடில் வந்து அர்ஜென்ட்டு. ஓகேங்களா. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக, நாட் இம்பார்ட்டண்ட்டாக. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த டாஸ்க் வந்து அர்ஜென்ட்டான டாஸ்க்கு பட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க் நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணணும். டூ இட் நவ், இப்போவே முடிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக நீங்கள் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறது, டெஸ்ட் எழுதுறது அதெல்லாமே அர்ஜென்ட்டான டாஸ்க். ஓகேங்களா. அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க். ஏன்னா உங்கள் லைஃப்பை பற்றி. ஏன்னா தள்ளி போட்டோம்னா அடுத்து அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கேன்னா 100 நாள் டெஸ்ட் எழுத போகிறீங்க, ஒரு நாள் மிஸ் பண்ணிங்கன்னா திரும்ப அக்யூமுலேட் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி அர்ஜென்ட் கிடையாது, ஆனால் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா.
ஸோ அர்ஜென்ட்டு கிடையாது, ஆனால் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பில்லு கட்டுறது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ பில்லு கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கரண்ட் பில் வந்துச்சுன்னா 20 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. அது முக்கியம்தான். ஆனால் 20 நாள் டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பின்னால் ஒரு அலாரம் வச்சுக்கோ, ஒரு 15 நாள் கழித்து நான் கட்டினா போதும். ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு பால் பாக்கெட் வாங்கணும். அது வந்து உங்களுக்கு மதியம் தோணுது, நாளைக்கு காலையில் பால் பாக்கெட் வாங்கணும். அப்போது அது வந்து முக்கியம்தான். ஆனால் வந்து இப்போ பண்ணியே ஆகணுங்கிறது கிடையாது. அப்போ நைட்டுக்கோ காலைக்கோ நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இல்லாது அர்ஜென்ட்டு தான், ஆனால் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டன்ட்னு நீங்களாக பண்ணுற அளவுக்கு அந்த வேலையோட முக்கியத்துவம் இருக்கணும். இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் அர்ஜென்ட்டாக பண்ணால் வேறு யாருக்கா வேலை வாங்கணும். ஓகேங்களா? வேறு யாருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டான வேலை, ஆனால் முக்கியம் இல்லாத வேலை. ஓகேங்களா? நீங்கள் தான் பண்ணணும்ல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊபர்லேயோ இல்லை வேறு ஏதாவதுலையோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டுவிட்டு ரேப்பிடோட அவங்கள டெலிவர் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி தேவையும் இல்லை, முக்கியமும் இல்லை, இப்போவே பண்ணணுங்கிறது இல்லைன்னா மறந்துடுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? அண்ட் முக்கியமாக வந்து இந்த 5 மாதம் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருங்க. ஏன்னா இது உங்கள் டைம், உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுற இந்த 5 மாதம். ஓகேங்களா? ஸோ அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் போட முடியுமோ இந்த இதில் போட்டுட்டு, ஸோ இந்த யூபிஎஸ்சியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கும். ஒரு 1.5 வருஷம் உட்காந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதி சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஊரே திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம். நான் எல்லா வாட்டியும் சொல்லுவேன், மோட்டிவேஷனோட டிசிப்ளினும் டிட்டர்மினேஷனும் உங்களை எவ்வளோ தூரம் வேணாலும் கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஸ்டே டிசிப்ளின். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.